Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students, நம்ம exercise 1.2 தான் பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லா வீடியோஸோட லிங்க் வந்து எண்ட் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Exercise 1.2 fill in the blanks. The value of minus 5 by 12 plus 7 by 15. So நீங்க வந்து value find பண்ணணும். So add பண்ணணும். add பண்ணணும்னா first denominator காமனா இருக்கணும். இங்க இருக்கா? இல்ல. அப்ப நீங்க denominator காமனா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் add பண்ணுங்க. First one minus 5 by 12 plus 7 by 15. LCM எடுக்கணும். 12, 15. So எப்பவுமே prime நம்பரால தான் நீங்க வந்து divide பண்ணணும். So third table எடுத்துக்கலாம். 4 3s are 12. Next 5 3s are 15. Next second table 2 2s are 4. 5 divide ஆகாது, அப்படியே எழுதிக்கோங்க. Next second table 1 2 is 2. 5 divide ஆகாது. Next fifth table 1 1 5 is 5. Okay. So 3 into 2 into 2 into 5. 5 2s are 10. Okay, 5 2s are 10. 3 2s are 6. So 3 2s are 6 into 2 5s are 10. So is equal to 60. Okay, denominator 60 kondu varano. Is equal to minus 5 by 12. Students, உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். இப்ப 12 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 60 வரும்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். இது வச்சு நீங்க வந்து கெஸ் பண்ணிக்கலாம். So இப்ப பாருங்க, 3 2s are 6, 6 2s are 12. Okay, 3 2s are 6, 6 2s are 12. 12 வந்துருச்சா? அப்ப என்ன நம்பர் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணனும்? 5. So into 5 into 5. Okay, plus 7 by 15. 15 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணனும்? 5 3s are 15. அப்போ இதுவும் போயிடுச்சு. 5 3s are 15. பேலன்ஸ் என்ன இருக்கு? 2 2s are 4. So into 4 into 4. So இது வச்சு நீங்க வந்து என்ன நம்பர் வரும்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். Minus 5 5s are 25 by 60 plus 7 4s are 28. Okay, 7 4s are 28 by 60. So இப்ப நீங்க என்ன பண்ணணும்? இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும் கிரேட்டர் நம்பர் சைன். So கிரேட்டர் நம்பர் எது? 28. So denominator காமனா இருக்கு. இப்ப நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். So greater number plus 28 minus 25, 3. 3 by 60. Cancel பண்ணுங்க. 1 3 is 3, 2 3s are 6, 0 is equal to 1 by 20. So this is your answer, 1 by 20. புரியுதா? So answer is 1 by 20. இதுதான் வந்து ஆன்சர். செகண்ட் ஒன், தி வேல்யூ ஆஃப் மைனஸ் 3 by 6 into 18 by minus 9. இப்படியே நம்ம டைரக்டா கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 1 3 is 3, 3 3s are 9. Next 1 6 is 6, 2 6 are 12, 3 6 are 18. So 1 6 is 6, 3 6 are 18. So இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இங்க ஒரு 3, இங்க ஒரு 3 இருக்கு. அப்ப அதுவும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, 1 3 is 3, 1 3 is 3. எல்லாமே கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன வருது? 1. புரியுதா? 1 வரும். Next, value of minus 15 by 23 divided by 30 by minus 46 is dash. இது என்னன்னு சொல்லி நீங்க ஃபைண்ட் பண்ணணும். Minus 15 by 23 divide 30 by minus 46. So answer நீங்க find பண்ணணும். Solution. So minus 15 by 23 divide na whole divide 30 by minus 46 is equal to minus 15 by 23. Divide வந்து into a change ஆகும். Next reciprocal 30 by 46 na minus 46 by 30. reciprocal அப்படியே வந்து உல்டா ரிவர்ஸா எழுதணும். இப்ப நம்ம கேன்சல் பண்ணலாமா?
இந்த மைனஸ் கேன்சல் பண்ண முடியாது. நம்ம ப்ரீவியஸ் சம்ல கேன்சல் பண்ணோம், ஏன்னா மேலையும் கீழையும் இருந்துச்சு. இப்படி இருந்தாலும் நம்ம கேன்சல் பண்ணலாம், இப்படி இருந்தாலும் கேன்சல் பண்ணலாம், இல்ல இங்க இருந்தாலும் ஓகே, இங்க இருந்தாலும் ஓகே. பட் மேல ரெண்டு பக்கம் இல்லைன்னா கீழே ரெண்டு பக்கம் இருந்துச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ண முடியாது. சோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஓகே, மல்டிப்ளை மட்டும்தான் பண்ணணும். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். 115 is 15, 2 15s are 30. Next 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6. 123 is 23, 123 is 23. So answer is equal to 1. Okay. So answer is 1. Fourth one, the rational number dash does not have a reciprocal. So எதுக்கு reciprocal இல்ல? 0. Okay, 0க்கு வந்து reciprocal இல்ல. Next fifth one, the multiplicative inverse of minus 1 is. நம்ம ஆல்ரெடி நம்ம திங்க்ல பார்த்தோம். 1க்கு reciprocal 1, minus 1க்கு reciprocal minus 1. Okay, so minus 1 the answer. Next, say true or false. All rational number have an additive inverse. Yes, true. So எல்லா rational numberக்கும் inverse இருக்கு, additive inverse இருக்கு. The rational number that are equal to their additive inverse are 0 and minus 1. False. Okay. Students, இது வந்து நம்ம false ன்னு சொன்னோம். Additive inverse நம்ம add பண்ணோம்னா 0 தான் வரணும். பட் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? 0 and minus 1 கொடுத்திருக்காங்க. So இங்க பாருங்க, additive inverse of a rational number is another rational number when we add to the given number gives 0. 0 மட்டும்தான் வரணும், minus 1 வரக்கூடாது. இப்ப 4/3 னா அதுக்கு additive inverse minus 4/3. இங்க plus 4/3 னா minus 4/3 இருக்கணும். ரெண்டுமே add பண்ணீங்கன்னா 0 வரும். Next, the additive inverse of minus 11 by minus 17 is 11/17 சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இல்ல, இந்த கொஸ்டினே வந்து பிளஸ்ல தான் வரும். ஏன்னா இங்க பாருங்க, minus 11 by minus 17 கொடுத்திருக்காங்க. சோ ஆன்சர் என்ன வரும்? இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். சோ 11/17 தான் கொஸ்டினே. ஓகே, கொஸ்டின் வந்து என்னது? minus 11 by minus 17 கொடுத்துட்டாங்க. சோ மைனஸ் கேன்சல் பண்ணீங்கன்னா 11/17. சோ இதுதான் வந்து ஒரிஜினல் கொஸ்டின். இப்ப இதுக்கு ஆன்சர் நீங்க ஃபைண்ட் பண்ணணும். அடிட்டிவ் இன்வர்ஸ். சோ அடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்னது? மைனஸ். ஓகே, minus 11/17. minus 11/17. இதுதான் வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ். இப்ப இது ரெண்டும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 0 வரணும். தட் இஸ் இது minus 11 வரும்போது சப்ட்ராக்ட் தானே பண்ணுவீங்க. plus 11 minus 11 plus 17 minus 17. இது ரெண்டும் நீங்க வந்து சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 0. ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் 0 தான் வரும். ஓகே, சோ அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது? minus 11/17. பட் அவங்க plus 11/17 கொடுத்திருக்காங்க. சோ false. ரீசன் புரியுதா? The rational number which is its own reciprocal is minus 1. The rational number which is its own reciprocal is minus 1. True. Fifth one, the multiplicative inverse exists for all rational numbers. எல்லா rational numbers-க்கும் multiplicative inverse exist ஆகுமா? ஆகாது. Okay, so false. Next, third one, find the sum. Add பண்ணணும். Okay, எப்பவுமே ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் காமனா இருக்கான்னு செக் பண்ணுங்க. அந்த மாதிரி இல்லைன்னா டினாமினேட்டர் காமனா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க. தேர்ட் ஒன், சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஒன், 7/5 plus 3/5. ஸோ ஆட் பண்ணணும். டினாமினேட்டர் காமனா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் எழுதிக்கோங்க. 7 plus 3 10. 10/5. So 1 5 is 5, 2 5s are 10 is equal to 2. Second one, 7/5 plus 5/7. Denominator common இருக்கா? இல்ல. So denominator common கொண்டு வாங்க. 7/5 into 7 into 7 plus 5/7 into 5 into 5.
ஓகே, நான் ஏன் இது எடுத்தேன்னு தெரியுமா? நான் 5 7 பிரைம் நம்பர், நம்ம எல்சிஎம் எடுக்க முடியாது, அதனால நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7ஆல நம்ம மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்றோம், அதே மாதிரி 5ஆல மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்றோம். ஏன்னா நம்ம எல்சிஎம் எடுக்க முடியாது, 5 7 பிரைம் நம்பர். So 7 5s are 35, 7 7s are 49 plus 7 5s are 35, 5 5s are 25. So plus add பண்ணனும், 35 அப்படியே எழுதிக்கோங்க. 9 plus 5, 9 plus 5 14. Okay, 9 plus 5 எவ்வளோ? 14. So இருங்க, இங்கே நம்ம போட்டுக்கலாம். So 14, 4 plus 1 5, 5 plus 2 7, 74. Answer 74 வருது. So 74 by 35. Okay, third one என்ன கொடுத்திருக்காங்க? 6 by 5 plus minus 14 by 15. Okay, இதுதான் வந்து sum. So இப்ப denominator காமனா கொண்டு வரணும். is equal to 6 by 5. ரெண்டு சைன் பக்கத்துல இருக்கு, சோ நம்ம வந்து ஒரு சைன் கொண்டு வரணும். ஓகே, மல்டிப்ளை பண்ணுங்க. பிளஸ் இன்டு மைனஸ், மைனஸ் 14 by 15. ஓகே, சோ இங்க 15 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 15 வரும்? 3. 6 by 5 into 3 into 3 minus 14 by 15. So is equal to 6 3s are 18 by 15 minus 14 by 15. Okay, இப்போ நம்ம subtract பண்ணனும். 18 minus 14, 4 by 15. So this is your answer. Greater number sign plus. Okay, so plus 4 by 15. Fourth one, minus 4 2 by 3 plus 7 5 by 12. So is equal to minus mixed fraction ல இருக்கு, நம்ம fraction க்கு கொண்டு வரணும். 4 3s are 12, 12 plus 2 14. Okay, 14 by 3 plus 12 into 7. 12 into 7 எவ்வளவு வருது? 12 into 7. 7 2s are 14, 1 7 is 7, 8. Okay, 84 plus 5. 84, 85, 86, 87, 88, 89. 89 by 12. Okay வா? So இப்ப நீங்க denominator காமனா கொண்டு வரணும். So minus 14 by 3 into 12 பண்ணுனா 4 multiply பண்ணா போதும், into 4 plus 89 by 12. So is equal to minus 4 4s are 16, 1 4 is 4, 5. Multiply பண்ணிக்கணும். 14 into 4 56 by 12 plus 89 by 12. Okay, so இப்ப minus 56 plus 89 by 12 காமனா வந்துருச்சு. So இப்ப subtract பண்ணுங்க. 89 56, 9 minus 6 3, 8 minus 5 3, 33. 33 greater number sign plus. So 33 by 12 divide. 1 3 is 3, 1 3 is 3, 4 3s are 12 is equal to 11 by 4. So this is your answer. புரியுதா? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணனும்னா டினாமினேட்டர் காமனா கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க. ஓகே, that's exercise 1.2 ல first one, second one, third one வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நம்ம சேனல் அபாக்கஸ் வேர்ல்ட் அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching this video. Thank you so much. Bye.